தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திமுக அரசு நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகள் என்ன, எதிர்கொள்ள இருக்கும் சவால்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் வெர்ஷன் 2.0 லோடிங். இந்த உறுதிமொழியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓங்கி ஒலித்து 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. மே மாதம் 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதன்முறையாக மு.க. ஸ்டாலின் பதவியேற்றார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் பொறுப்பேற்ற அடுத்த கணமே குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 4000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி உதவி, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் விலை குறைப்பு, மகளிருக்கு அரசு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் உள்ளிட்ட 5 முத்தாய்ப்பு திட்டங்களை அமல்படுத்தினார். கடந்த 4 ஆண்டுகளில் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட மற்றும் அறிவிக்கப்படாத பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், முதல்வர் மருந்தகம் உள்ளிட்டவை கவனம் பெற்றது. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 50 தமிழக மாணவர்கள் UPSC தேர்வில் தேர்ச்சி, காலை சிற்றுண்டி விரிவாக்கத்தினால் மாணவர்களின் வருகை அதிகரிப்பு, புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்களால் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்வு, இல்லம் தேடி கல்வியால் குழந்தைகளின் இடைநிற்றல் குறைவு, 9.69% பொருளாதார வளர்ச்சி, ஆளுநருக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி உள்ளிட்டவை தமிழக அரசின் சாதனை பட்டியலில் தடம் பதித்தது. பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இத்தனையும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பாராளுமன்ற தேர்தல் வந்தது, உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்தது, அத்தனையிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். பொதுமக்கள் மத்தியிலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இந்த சர்க்கார் மீது இல்லை. மோடி கொஞ்சம் அச்சத்தோடு பார்க்கிற தலைவராக எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். 4 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள நிலையில் விஜயின் அரசியல் பிரவேசம், அதிமுக பாஜக கூட்டணி போன்றவற்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பல சவால்கள் காத்திருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் விஜய் மூலமாக வாக்குகள் பிரிக்கிற ஒரு விஷயம் இருக்கு, மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கிற விஷயம் இருக்கு. இன்னொரு பக்கம் மைனாரிட்டி வாக்குகள் உண்மையிலே பெரியுமா பெரியாதா தெரியாது, ஒரு த்ரெட் இருக்கு, ஒரு ஆபத்து இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி மூலமாக ஒரு ஊழல் அரசாங்கம் என்று அதை வர்ணிக்கிற ஒரு போக்கு, விமர்சிக்கிற ஒரு போக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் மத்திய அரசு நிதி கொடுக்காம அதிகாரங்களை பறிக்கிற ஒரு போக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்டாலினுக்கு சொந்த கட்சியிலேயே அமைச்சர்கள் என்ன பேசுவாங்க, ஏது பேசுவாங்க, அவர்கள் தேர்தலுக்குள்ள ஏதாவது ஒரு மக்களுக்கு சங்கடம் விளைவிக்கிற மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்களை பேசிட்டாங்க வச்சுக்கோங்க. சோ அவர்களும் தங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இதனிடையே அண்மையில் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 எனவும் 2026ஆம் ஆண்டில் வரவிருக்கும் 2.0ல் இன்னும் சாதனைகளை படைப்போம் எனவும் தெரிவித்திருந்தார். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் அபினேஷ் மற்றும் கோகுல்.